பிஸ்மில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வமன் தபிஅஹும் பிஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். 13வது அமர்விலே இருக்கிறோம். பாரக்கல்லாஹு ஃபீக். கிதாபுத் தௌஹீத் 13வது அமர்விலே கடைசியாக பார்த்த தலைப்பின் எண்ணிக்கை 22. 66 தலைப்புகள், 66 நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் 13வது நாளிலேயே அல்லாஹுடைய கிருபையை கொண்டு 22வது தலைப்பை அடைந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹு தஆலா இந்த ரமதானுடைய முடிவில் முழுமையுமாக 66 தலைப்புகளையும் படித்து முடித்த ஒரு மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. ஆமீன். அல்லாஹ்வின் அடியார்களை பாரக்கல்லாஹு ஃபீக்கும். 22வது தலைப்பு என்ன? சென்ற வகுப்புடைய தலைப்பு, இந்த உம்மத்தில் இணை வைப்பு நடக்கும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தில் இணை வைப்பு என்பது நடந்தே தீரும், இன்றியமையாத ஒரு விஷயம். இதை அல்லாஹ்வின் தூதர் நமக்கு எச்சரித்திருக்கிறார்கள். எல்லா விஷயத்திலும், யூதர்கள் கிறிஸ்தவர்களை பின்பற்றுவதிலிருந்து அனைத்து விஷயங்களிலும் இந்த உம்மத்திற்கு இணை வைப்பு நடக்கும். இதை பூசி முழுகக்கூடியவர்கள் தான் இந்த இணை வைப்பாளர்கள். செய்யக்கூடிய அனைத்து இணை வைப்பையும் இது இணை வைப்பு கிடையாது என்று சொல்லிவிடுவது ஒரே வார்த்தை. கேட்டால் இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு நெருக்கமான செயல்கள், இணை வைப்பு என்பது முடிந்து விட்டது. எப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக வந்தார்களோ அவர்களுக்கு பிறகு ஜாஹிலியா காலம் முடிந்தது. ஜாஹிலியாவிலேயே இணை வைப்பு எல்லாம் முடிந்து ஓரம் கட்டுப்பட்டு விட்டது, இப்போது இணை வைப்பு இல்லை என்ற இந்த ஏமாற்று வேலையை மக்களுக்கு மத்தியிலேயே இவர்கள் கொண்டு போவார்கள். அப்போதுதான் தன்னுடைய அந்த இணை வைப்பை எல்லாம் மிக சுலபமாக மக்களுக்கு மத்தியில் கொண்டு போய் சேர்க்க முடியும். இதை விளக்கும் பொருட்டு தான் அல்ஹம்துலில்லாஹ் நாம் ஒவ்வொன்றாக பார்க்கிறோம். இந்த தலைப்புடைய கடைசி பகுதியில் ஒரு பெரிய ஒரு ஹதீஸ் இருக்கிறது. கடைசி பகுதியில் அல்லாஹ்வின் அடியார்களே ஒரு பெரிய ஒரு ஹதீஸை நூலாசிரியர் அவர்கள் விளக்கிறார்கள். ஹதீஸை பாருங்கள். இந்த ஹதீஸை இப்போது பார்க்க இருக்கிறோம். சுருக்கமாக என்ன சொல்கிறார்கள்? பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே கவனியுங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாஹ் எனக்கு பூமியை சுருட்டி காட்டினான். பூமியை சுருட்டி காட்டினான். அல்லாஹ் யாருக்கு? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜவாலி அல் அர்த், எனக்கு அல்லாஹ் பூமியை சுருட்டி ஒரு பந்து போல அல்லாஹ் காட்டினான். யாருக்கு? யாருக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் அதன் கிழக்கையும் மேற்கையும் பார்த்தேன். அந்த பூமியுடைய, அதாவது என்ன சொல்கிறார்கள், ஒட்டுமொத்தமாக அந்த பூமியை பார்க்கிறார்கள். அல்லாஹ் தூதர் சொல்கிறார்கள், நான் அந்த கிழக்கையும் மேற்கையும் நான் பார்த்தேன். எனக்கு காட்டப்பட்ட அளவுக்கு, எவ்வளவு அளவு எனக்கு அந்த பூமியை காட்டப்படுகிறதோ அதுவரை என் சமுதாயத்தினரின் ஆட்சி விரிவடையும், என் உம்மத்துடைய ஆட்சி விரிவடையும். இந்த முல்க், அந்த ஆட்சி அதிகாரம் முஸ்லிம்கள் வென்றெடுப்பார்கள். எவ்வளவு தூரம் எனக்கு அந்த உலகத்திலே காட்டப்பட்டதோ அந்த அனைத்து இடம் வரை என்னுடைய சமுதாயத்தினுடைய ஆட்சி சென்று போய் அடையும். சென்று போய் அடைந்ததா இல்லவா சஹாபாக்கள் காலத்தில்? அதை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். மேலும் எனக்கு எவ்வாறு காட்டப்பட்டது என்றால், எனக்கு சிவப்பு மற்றும் வெள்ளை நிறத்தலான ஒரு கருவூலங்கள் காட்டப்பட்டன. சிவப்பு மற்றும் வெள்ளை. அது என்ன சிவப்பு மற்றும் வெள்ளை? ஒன்று தங்கம், மற்றொன்று வெள்ளி. சிவப்பு அதாவது தங்கத்தினாலான பெரிய விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காட்டுகிறான் தன் தூதருக்கு. அதைதான் சிவப்பு என்று சொல்கிறார்கள். அதே போலத்தான் வெள்ளியும் காட்டப்பட்டது. எதை குறிக்கிறது? ஷேக் அவர்கள் பின்னால் விளக்குகிறார்கள். இதை காட்டப்பட்ட எனக்கு அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், எந்த அளவிற்கு எனக்கு பூமி சுருட்டி இவ்வாறு காட்டப்பட்டதோ அந்த அளவிற்கு என் சமுதாயத்தினுடைய ஆட்சி அதிகாரம் சென்று போய் அடையும். முஸ்லிம்கள் வென்றெடுப்பார்கள் அந்த நாடுகளை. மேலும் சிவப்பும் எனக்கு காட்டப்பட்டது, வெள்ளையும் காட்டப்பட்டது, தங்கம் வெள்ளி. அடுத்ததாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார், இது என்ன அர்த்தம்? முதலில் அல்லாஹ்வின் அடியார்கள் எதை குறிக்கிறது என்றால், இந்த தங்கம் வெள்ளி எதை குறிக்கிறது என்றால், பாரக்கல்லாஹு ஃபீக்கும், ரோமர்களையும் பாரசீகர்களையும் குறிக்கிறது. ஃபுருஸ் என்று சொல்லப்படக்கூடிய பெர்ஷியன்ஸ், பாரசீகர்களும் மற்றும் கைசரும். கிஸ்ரா என்றால் பாரசீகர்கள், கைசர் என்றால் ரோமர்கள்.
இந்த கைசர் கிஸ்ரா இவர்களிடம் முக்கியமாக என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால், இந்த இடத்திலே அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்திலே பாரக்கல்லாஹு ஃபீக்கும் அந்த மனிதர்களிடம், அதாவது தங்கம் அதிகமாக ரோமர்களிடம் இருந்தது, அந்த தங்கம் எனக்கு காட்டப்பட்டது. அப்படி என்றால் என்ன? ரோமர்களை இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் வீழ்த்தினார்கள், கைசர். அதே போல வெள்ளி காட்டப்பட்டது. வெள்ளி, பெரும்பாலான வெள்ளி நாணயங்கள் யாரிடம் இருந்தது அந்த காலத்தில்? கிஸ்ரா. யார் அது? கிஸ்ரா என்ற கிங்டம், அந்த ஆட்சி அதிகாரி என்ன? பெர்ஷியன்ஸ். யார் அவர்கள்? பாரசீகர்கள், ஃபுர்ஸ் என்று சொல்லுவோம். இந்த அனைத்தும் ஆட்சி அதிகாரம் எனக்கு காட்டப்பட்டது. அப்படி என்றால் என்ன? தங்கம், வெள்ளி, இது அனைத்தும் எனக்கு காட்டப்பட்டது என்றால் முஸ்லீமுடைய ஆட்சி இதுவரை படர்ந்தது. பின்பு நான் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூதர் சொல்கிறார்கள் பாரக்கல்லாஹு ஃபீக்கும், என் இறைவனிடம் அல்லாஹ்விடம் அல்லாஹ் தூதர் துஆ கேட்கிறார்கள், இறைவா ரப்புல் ஆலமீன், ரட்சகனே, என்னுடைய உம்மத்தை பஞ்சத்தினால் அழித்திடாது. முதல் துஆ, என்னுடைய உம்மத்தை பஞ்சத்தினால் அழித்திடாது. பிசனத்தின் ஆம்மா. பிசனத்தின் ஆம்மா என்றால் பஞ்சம். பஞ்சத்தினால் என்னுடைய உம்மத்தை அழித்திடாது. பின்பு அல்லாஹ்வின் தூதரிடம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடம் என்ன துஆ கேட்கிறார்கள் என்றால், அல்லாஹ்வின் அடியார்களே, என் உம்மத்தினர் அவர்களிடையே உள்ள எதிரிகளை தவிர, அவர்களுக்குள்ளேயே உள்ள எதிரிகளை தவிர வெளி எதிரிகளை கொண்டு எங்களை என்ன செய்ய விடாது, எங்களை அழித்திடாது. என்ன துவா பாருங்கள். என்னுடைய உம்மத், என்னுடைய சமுதாயத்தினர் முஸ்லீம்களுக்குள் அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடியவர்களை தவிர வெளியாட்களை கொண்டு என்னுடைய உம்மத்தை அழித்திடாதே. அப்படி என்றால் அழிவு நமக்கு எங்கேருந்து இருக்கும்? நமக்குள்தான். அழிவு எங்கேருந்து இருக்கும்? துஆ, அல்லாஹ் அங்கீகரித்த துஆ. அழிவு அனைத்தும் நமக்குள் தான். வெளியிலிருந்து எங்களை அழித்து விடாது, வெளியாட்களை கொண்டு எங்களை அழித்து விடாது. யா ரப்பே, துஆவை பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் இப்படியே கேட்கிறார்கள். பாருங்கள், அந்த துஆவை நான் படிக்கிறேன். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், வஸஅல்து ரப்பி லி உம்மதி அல்லா யுஹ்லிகஹா பிஸனத்தின் ஆம்மா வ அல்லா யுஸல்லித அலைஹிம் அதுவன் மின் சிவா அன்ஃபுஸிஹிம். அவர்களுக்குள்ளேயே இருக்கக்கூடியவர்களை தவிர வெளியாள்களை கொண்டு எங்களை அழித்திடாதே, எங்களுடைய கூட்டத்தை வலுவிழக்க செய்து விடாதே யா ரப்பே. அப்படி என்றால் இந்த வலுவிழப்பு, இந்த அழிவு, இந்த பிரிவினைவாதம், இது அனைத்தும் நமக்குள்ளே தான். பார்க்கவில்லையா? நம்மளை சுற்றி முஸ்லிம், அஹ்லு சுன்னா, சத்தியவாதி இஸ்லாம் என்ற போர்வைக்குள் எத்துணை கூட்டம், எத்துணை பிரிவு. ஒரு பொது நோக்கத்திற்காக கூட முஸ்லிம்கள் எல்லோரும் ஒன்று சேர முடியவில்லை. ஏனெனில் ஆளாளுக்கு ஒவ்வொன்றாக அவரவர் அவருடைய நோக்கமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் இஸ்லாம் முஸ்லிம்கள் எவ்வாறு ஒன்று சேர முடியும்? சேர முடியவில்லை. சண்டை, சச்சரவு, பிளவு. இதுதான் அல்லாஹ்வின் தூதருடைய துஆவை பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த துஆவை கேட்டவுடன் அல்லாஹ் சொல்கிறான், முஹம்மதே, நான் ஒரு கட்டளையை நிறைவேற்றிவிட்டால், நான் ஒரு விஷயத்தை நிறைவேற்றிவிட்டால் நான் பின்வாங்க மாட்டேன். அந்த கட்டளை பின்வாங்காது. அதனால் நான் உனக்கு இப்போது நீங்க கேட்ட இந்த துஆவை உங்களுக்கு நான் கபூலாக்குகிறேன். என்ன துஆ? நிச்சயமாக பாரக்கல்லாஹு ஃபீக்கும், நீங்கள் கேட்டது போல் பஞ்சத்தை கொண்டு உங்களுடைய உம்மத்தை நான் அழிக்க மாட்டேன். உங்களை கொண்டே, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடியவர்களை சாரார்களை தவிர வெளியாட்களை கொண்டு, வெளி சமுதாயத்தினரை கொண்டு உங்களை நான் அழிக்க மாட்டேன். உங்கள் சமுதாயம் அழிவு பெறாது. அல்லாஹ்வுடைய வாக்குறுதி பாருங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹும் இதை சொல்கிறான். ரப்புல் ஆலமீன் இன்னும் சொல்கிறான், அல்லாஹ், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த கூட்டமும் ஒன்று சேர்ந்தாலும் சரி, இந்த உலகத்தில் உள்ள அனைவர்களும் உங்களை அழிக்க ஒன்று சேர்ந்தாலும் சரி, அவர்களால் உங்களை அழிக்க முடியாது. இஸ்லாத்தை அழிக்க முடியாது, முஸ்லிம்களை வெல்ல முடியாது. இதுதான் அல்லாஹ்வுடைய வாக்கு. அல்லாஹ்வின் அடியார்கள் பாரக்கல்லாஹு ஃபீக்கும், எப்போது வரை? அதையும் அல்லாஹ் சொல்கிறான். எப்போது வரை? எப்போது உங்களுக்கு மத்தியிலேயே ஒருவருக்கொருவர் நீங்கள் உங்களை அழித்துக் கொள்கிறீர்களோ. எனில் துஆ என்ன? வெளியாள்கள் நம்மை அழித்து விடக்கூடாது. இதுதான் துஆ. அப்படி என்றால் அழிவு எங்கேருந்து வரும்? நமக்குள்ளே தான் அழிவு.
நமக்குள்ளே நம்மை ஒருவருக்கொருவர் அழித்துக் கொள்வோம். வயஸ்பி பாதுகும் பாதன். இதுதான் இன்று நியதி. இதே ஹதீஸிலே இன்னும் தொடர்கிறது. அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இந்த ஹதீஸில் அல்லாஹ்வின் தூதர் தொடர்கிறார். அல்ஹம்துலில்லாஹ், இது படிப்பினை. இந்த ஹதீஸுக்கு இப்போது படித்த இந்த வரிகளுக்கும் நாம் இருக்கக்கூடிய தலைப்பிற்கும் என்ன சம்பந்தம்? பின்னால் வருகிறது பாருங்கள். நான் பயப்படுகிறேன், இந்த உம்மத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர்களை கொண்டு நான் பயப்படுகிறேன். அல்லாஹ்வின் தூதர், இந்த உம்மத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் என்றால், இந்த இடத்துல அஇம்மாக்கள் என்றால் ஆட்சியாளர்கள் மட்டும் வரமாட்டார்கள். யாரெல்லாம் ஒவ்வொரு பொறுப்புகளுக்கு சாடப்பட்டிருக்கிறார்கள், இஸ்லாமியர்கள், ஒரு பள்ளி இமாமாக கூட இருக்கலாம், அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துடைய தலைவராக இருக்கலாம், அல்லது ஒரு ஆட்சியாளராக இருக்கலாம், யார் வேண்டாலும் இருக்கலாம், அவரை மக்கள் பின்தொடர்வார்கள். அப்படிப்பட்ட அந்த தலைவர்களை கொண்டு நான் அஞ்சுகிறேன். என்ன அஞ்சுகிறேன்? அல்லாஹ் தூதர் சொல்கிறார்கள், அவர்களுக்கு மத்தியிலேயே இந்த ஆட்சியாளர்கள் அல்லது இந்த தலைவர்கள் இவர்கள் எல்லாம் வழிகேட்டிலே இருப்பார்கள். இன்னும் சொல்ல போனால், கத்தியை எடுத்தார்கள் என்றால் அவர்களுக்கு மத்தியிலே கத்தியை எடுத்தார்கள் என்றால் மறுமை நாள் வரை அந்த கத்தி அணையாது. ஷேக் ஃபௌசான் இந்த ஹதீஸை கொண்டு சொல்கிறார்கள், அன்னைக்கு எடுத்த கத்தி எப்போது தெரியுமா? எப்போது? அன்னைக்கு ஆரம்பித்த ஃபித்னா. ஹதீஸிலே வருகிறது, அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு மத்தியிலேயே வாள் உருவப்பட்டு விட்டது என்றால், அதாவது சண்டை ஆரம்பித்து விட்டது என்றால் மறுமை நாள் வரை அந்த சண்டை ஓயாது. எதை சுருக்கிறார்கள் ஷேக் ஃபௌசான்? யாராவது? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய கொலை. உஸ்மான் இப்னு அஃபான் கலீஃபத்துர் ராஷித், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு உற்ற சஹாபி, சொர்க்கம் நிச்சயிக்கப்பட்டவர்களில் ஒருவர். அவர்களுடைய மரணத்திலிருந்து தொடர்கிறது. அவர்களுடைய மரணத்தில் ஆரம்பித்தது இன்று வரை ஃபித்னாக்கள் முஸ்லிம்களுக்கு மத்தியில். அன்று எடுக்கப்பட்ட கத்தி, அன்று எடுக்கப்பட்ட வாள், இன்று வரை இந்த ஃபித்னா ஓயாமல் இருக்கிறது என்பதை ஷேக் ஃபௌசான் இந்த இடத்திலே பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இப்போதுதான் நாம் படித்திருக்கக்கூடிய இந்த தலைப்பிற்கு சம்பந்தமாக வருகிறது. தலைப்பிற்கு பெயர் என்ன? இந்த உம்மத்திலே இணை வைப்பாளர்கள் இருப்பார்கள். சுருக்கமாக அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், இந்த உம்மத்தில் இந்த உலகத்தில் மறுமை நாள் வராது. எதுவரை என்றால், என்னுடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய உயிரோடு இருக்கக்கூடியவர்கள் இணை வைப்பாளர்களோடு சேருவார்கள், இணை வைப்பாளர்களாக ஆவார்கள், முஷ்ரிக்கீன்களாக ஆவார்கள். என்னுடைய உம்மத்தில் இருக்கக்கூடியவர்கள் இணை வைப்பாளர்களாக, என்னுடைய உம்மத்தில் இருக்கக்கூடியவர்கள் உயிரோடு இருக்கக்கூடியவர்கள் இணை வைப்பாளர்களாக, இணை வைப்பாளர்களோடு கை கோருவார்கள். அப்படி கை கோர்த்தினால் அப்படி கை கோர்த்தால் இந்த மறுமை நாள் வரும் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, என்னுடைய உம்மத்தில் அல்லாஹ் அல்லாத கபறுகள், சிலைகளை வணங்கிக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வின் தூதருடைய கூற்று. நீ சொல்கிறாய் இணை வைப்பு இல்லை என்று. தர்காவை கட்டி எழுந்து தர்காவிற்கு அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவன் நீ சொல்கிறாய் இணை வைப்பு எல்லாம் முடிந்து விட்டது. அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், இந்த உம்மத்தில், என்னுடைய உம்மத்திலே இருப்பவன் அல்லாஹ் அல்லாத கபறுகளையும் கற்களையும் சிலைகளையும் வணங்கி அல்லாஹ்விற்கு இணை வைப்பான். அல்லாஹ் தூதர் சொல்கிறார்கள். இதுதான் இந்த இடத்திலே. மேலும் என்னுடைய உம்மத்தில் 30 பொய்யர்கள் வருவார்கள். அந்த 30 பேரும் சொல்வார்கள், தான் நபி. எத்தனை பொய்யர்கள்? 30 கذاب. 30 பொய்யர்கள் வருவார்கள் என்னுடைய உம்மத்தில். பாருங்கள், இதெல்லாம் அறிவிப்பு, முன்னறிவிப்பு. இணை வைப்பு நடக்கும். இணை வைப்பாளரோட ஒன்று கூடுவார்கள். இணை வைப்பாளரோட கோர்க்கிறார்களா என்று கை கோர்க்கிறார்களா இல்லையா? சுப்ஹானல்லாஹ். 30 பொய்யர்கள் வருவார்கள். அவர்கள் சொல்வார்கள், நான் நபி என்று. தான் நபி என்று தன்னை பிரகடனம். எடுத்துக்காட்டாக எடுத்துக்காட்டு யாருக்கும் தெரிய பொய் நபி யாரு? அதற்கு முன்னால் யாரு? சஜா, முசைலமா. ஞாபகம் இருக்கிறதா? முசைலமா பெயரே முசைலமத்துல் கத்தாப். என்னது? முசைலமா அல் கத்தாப், பொய்யன். பட்ட பெயரே அவனுக்கு என்ன?
முசைலமா அல் கத்தாப். அவனுடைய பெயரே கத்தாப் என்று ஒரு பட்டப்பெயர் அடைப்பெயர் வந்திருக்கின்றால் அது அவனுக்கு வரும், தஜ்ஜாலை போல். முசைலமத்துல் கத்தாப். அல்லாஹ் தூதருடைய மரணத்திற்கு பின்பு அமைதி காத்திட்டு இருந்தவன் மரணித்ததற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபித்னாவை கிளப்பினான், நான் ஒரு நபி என்று. அவர்கள் பின்னாடி போனார்களா? போனார்கள். மனிதர்கள் போனார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. 30 பொய்யர்கள் வருவார்கள். அல்லாஹ் சொல்கிறார்கள், நான் தான் நபிமார்களின் இறுதி முத்திரை, எனக்கு பின்பு என்ன நபி என்பது கிடையாது. என்னுடைய உம்மத்தில் ஒரு கூட்டம் சத்தியத்தில் இருந்து கொண்டே இருக்கும், யாரும் அவர்களை வழிகெடுக்க முடியாது, யாரும் அவர்களை சீண்டி பார்க்க முடியாது. எதுவரை? ஹத்தா யஅதிய அம்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய கட்டளை வரும் வரை. மறுமை நாளை குறிக்கிறது. அது என்ன அல்லாஹ்வுடைய கட்டளை தெரியுமா? இந்த இடத்திலே அந்த அடையாளம், அந்த காத்து, அந்த ரீஹ், அந்த காத்து வரும் பொழுது என்னாகும்? மூமின்கள் எல்லோரும் மரணித்து விடுவார்கள். ஹத்தா யஅதிய அம்ருல்லாஹ். அந்த காத்து வரும் பொழுது, ஒரு காத்து அடிக்கும் இந்த நாட்டை நோக்கி, ஒரு காத்து வரும். அந்த காத்து வரும் பொழுது என்ன செய்வார்கள்? மரணித்து விடுவார்கள் முஃமின்கள். அல்லாஹ் தூதர், அதுதான் அந்த முஃமின்கள் இறுதியாக இருக்கக்கூடிய நேரம். ஹத்தா யஅதிய அம்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய அந்த கட்டளை வரும் வரை, அந்த காத்து வரும் வரை. அதுவரை என்று ஆரம்பித்த சஹாபாக்கள் வரை, கடைசி வரை சத்தியவாதிகள் இருந்து கொண்டே இருப்பார்கள். இதுதான் இந்த மாபெரும் இந்த ஹதீஸில் நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகள். நாம் சுருக்கமாக போய்கொண்டிருக்கிறோம். இல்லை என்றால் ஒரு நாள் பத்தாது இந்த ஹதீஸுடைய ஃபிக்குகளை நாம் ஆராயும் பொழுது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்களை பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இதுதான் இந்த ஹதீஸ். இந்த ஹதீஸில் என்ன நமக்கு சம்பந்தமானது இருக்கிறது? என்னுடைய உம்மத்தில் ஒரு சாரார் இணை வைப்பாளர்களோடு ஒன்று சேர்வார்கள், அல்லாஹ்விற்கு இணை வைப்பார்கள், பொய் நபியாக உருவெடுப்பார்கள். இவர்கள் எல்லாம் இவ்வாறு நடக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, இது தெளிவான ஆதாரம். இணை வைப்பு என்பது நடக்கும். இணை வைப்பாளர்கள் இருக்கிறார்கள், கபறுகளை வணங்குகிறார்கள். இது அனைத்தும் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெளிவாக காட்டி தந்த விஷயங்கள். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக அல்லாஹ்வின் அடியார்களே, 23வது தலைப்பு, 23வது தலைப்பு, பாபு மா ஜாஅ ஃபி ஸிஹ்ர். பாபு மா ஜாஅ ஃபி ஸிஹ்ர். என்ன? சூனியத்தை பற்றி. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இந்த மாபெரும் ஃபித்னாவிலிருந்து, இந்த சூனியத்திலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, நம் அனைவர்களுக்கும் தெரியும், அல்ஹம்துலில்லாஹ், இந்த சூனியத்தை பற்றி இப்போது பார்க்க இருக்கிறோம். 23வது தலைப்பு, சூனியம் ஏன், சூனியம் என்ன செய்யும், சூனியத்தை ஏன் இந்த இடத்துல இணை வைப்பு தௌஹீத் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நூலாசிரியர்கள் கொண்டு வருகிறார்கள், இதை அனைத்தையும் பார்த்தோம். அல்லாஹ்வின் அடியார்களே, ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள், என்ன சம்பந்தம் சிஹருடைய தலைப்பை இந்த இடத்திலே இந்த நூலிலே கொண்டு வருவதற்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது என்றால், சிஹர் என்பது இணை வைப்பில் ஒரு பகுதி. ஏனெனில் ஒரு மனிதன் சூனியத்தை செயல்படுத்த முடியாது, எதை எப்போதை தவிர, அவன் அல்லாஹ்விற்கு இணை வைத்தாலே தவிர. அல்லாஹ்விற்கு இணை வைக்காமல் யாரும் சூனியத்தை செயல்படுத்த முடியாது. சூனியத்தை என்ன செய்ய முடியாது? அதனோடு தன்னை தொடர்பு படுத்திக் கொள்ள முடியாது. ஏனெனில் அல்லாஹ்விற்கு இணை வைத்தே ஆக வேண்டும். அல்லாஹ்விற்கு இணை வைக்காமல் இந்த சூனியத்தில் ஒருவனால் இறங்க முடியாது. அதனால்தான் சூனியம் என்பது ஹராம், சூனியம் என்பது இணை வைப்பு என்று மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. இதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. மேலும் பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இதுதான் விஷயம். சூனியம் ஒருவன் செய்கிறாரா என்றால் அல்லாஹ்விற்கு இணை வைத்துத்தான் உள்ளே வர முடியும். ஷைத்தான்களோடு தொடர்பு, மாந்திரிகளுடைய தொடர்பு, அப்புறம் அதாவது ஷைத்தானோட ஜின்களிடம் தொடர்பு, மறைவான விஷயங்கள், ஓதி பார்ப்பது, மந்திரங்கள், இப்படி அனைத்தும் கடைசியில் எங்கே செல்வார்கள்? மறைவான விஷயத்தை அறிய பார்ப்பது, அல்லாஹுடைய ஹக்கிலே விளையாடி பார்ப்பது, அல்லாஹ்விற்கே தெரிந்திருக்கக்கூடிய மறைவான ஞானத்தை அறிய நாடுவது, அறிய முயல்வது, மாபெரும் ஹராம், மாபெரும் கொடுமை, மாபெரும் இணை வைப்பு. ஏனெனில் நீ அல்லாஹ் மறைத்த ஒரு விஷயத்தை அறிய பார்க்கிறாய். அது எல்லாத்தையும் இன்ஷா அல்லாஹ் தெளிவாக பார்ப்போம். மேலும் சூரத்துல் பக்ராவிலே 102வது இந்த வசனத்தை ஷேக் அவர்கள் இந்த இடத்தில் சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, வலகத் அலிமு லமன் இஷ்தராஹு மா லஹு ஃபில் ஆখিরাতি மின் ஹலாக் வலபிஸ மா ஷரு பிஹி அன்ஃபுஸஹும் லவ் கானூ யஅமலூன் லவ் கானூ யஅலமூன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த ஆயத்து நமக்கு தெரியும். 102வது வசனம். அதாவது யூதர்கள் இந்த சூனியத்திற்கே பெயர் போனவர்கள். இந்த யூதர்கள் சூனியத்திற்கே என்ன செய்வார்கள்? பெயர் போனவர்கள். ஏனெனில் யூதர்கள் என்ன செய்தார்கள்?
அல்லாஹ்வின் தூதருடைய கட்டளை எல்லாம் நிராகரித்து விட்டு எதன் பக்கம் சென்றார்கள்? சூனியத்தின் பக்கம் சென்றார்கள். ஏன்? அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வின் தூதருடைய கட்டளை எல்லாம் விட்டுவிட்டு சூனியத்தினால் என்ன செய்து கொண்டார்கள்? அதை பொருந்தி கொண்டார்கள். சூனியம் நன்றாக இருக்கிறது, சூனியம் நன்றாக இருக்கிறது, நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் எல்லாம் தெரிகிறது, பிரிப்பவர்களை பிரித்து விடுகிறோம், தீமை நடக்குபவர்களை தீமை நடத்துகிறோம். இது எல்லாம் நன்றாக இருக்கும் பொழுது அவர்களுக்குள்ளே நினைப்பதினால் அவர்கள் அந்த அழிவை நோக்கி எடுத்துக்கொண்டார்கள். யார்? இந்த யூதர்கள். மேலும் இந்த இடத்திலே நாம் புரிய வேண்டும், அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த இடத்திலே யாரெல்லாம் ஆகிரத்தை விட்டுவிட்டு இந்த சூனியத்தை எடுத்துக் கொண்டார்களோ ஆகிரத்தில் அவர்களுக்கு எந்த பங்கும் கிடையாது. அல்லாஹ் எச்சரிக்கிறான். யார் இந்த சூனியத்தின் பக்கம் செல்கிறார்களோ, சுப்ஹானல்லாஹ், கேள்விப்படுகிறோம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. சூனியத்தை செய்ய முற்படுவது முக்கியமாக இருக்கிறார்கள். இன்னும் இப்படிப்பட்ட பால் கிதாபு, சூனியம், அவனுக்கு செய்வினை வைப்பது, இவனுக்கு செய்வினை வைப்பது, இவருக்கு பில்லி சூனியம், இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் முஸ்லீம்கள் இன்னும் செய்து கொண்டிருக்கிறார்கள், முஸ்லீம்கள் இன்னும் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை தொடர்ந்து நம் காதிற்கு வந்து கொண்டுதான் இருக்கிறது. அல்லாஹ்வின் அடியார்களை இப்படி செய்பவர்களை தான் அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கு மறுமையில் எந்த பங்கும் கிடையாது, ஆகிரத்திலே எந்த பங்கும் அவர்களுக்கு கிடையாது. இந்த சூனியத்தில் இப்படிதான் யஹூதுகள் செய்தார்கள், யூதர்கள் இவ்வாறுதான் செய்தார்கள். மேலும் அவர்கள் இந்த சூனியத்தை, அற்ப சூனியத்தை வைத்து தங்களையே அவர்கள் விற்றுவிட்டார்கள். தங்களையே அவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? விற்றுவிட்டார்கள் இந்த யூதர்கள். அதே போலத்தான் நாமும் இந்த சூனியத்தின் பக்கம் செல்லாமல் இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, இன்னொரு முக்கியமான விஷயம், தெளிவாக தொன்று தொட்டு 1445 வருடங்களாக தெளிவாக மார்க்கத்திலே தௌஹீதிலே ஊறி திளைத்த மாபெரும் உலமாக்கள், மாபெரும் சஹாபாக்கள் முதலில் தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள் என்று தொன்று தொட்டு இந்த சூனியத்துடைய உண்மை தன்மையை அனைவர்களும் ஈமான் கொள்கிறார்கள். அதை ஈமான் கொள்வது குர்ஆனின் அங்கம், அதை மறுப்பது குர்ஆனை மறுப்பது, சூனியத்தை மறுப்பது குர்ஆனை மறுப்பது. அல்லாஹ் தெளிவாக சூனியத்தை பற்றி தெளிவாக கூறுகிறான். உங்களுடைய மதியிழந்த புத்திற்கு அது மாற்று கருத்து கொடுக்கிறீர்கள் என்றால் அது உங்களுடைய கருத்தை தவிர அது ஒருபோதும் ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் இதில் தெளிவாக இருக்கிறார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இப்படிப்பட்ட தேவையில்லாத குழப்பத்தை விடுவிப்பவர்களுக்கு அல்லாஹ் அவர்களை பார்த்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, இதையெல்லாம் ஏதோ பெரிய சீர்திருத்தம் செய்கிறோம் என்ற பெயரிலே இந்த நூலாசிரியர் விடையா இந்த நூற்றாண்டிலே ஒரு சீர்திருத்தவாதியாக இருக்க முடியும்? தௌஹீதை தெளிவாக எடுத்து சொல்லக்கூடியவர், நீ எந்த பொறுமையிலே சூனியத்தை மறுக்கிறாய்? அப்படி செய்தால் நீங்கள் சூனியத்தை நம்பினால் இணை வைப்பாகிடுவீர்கள். ஒவ்வொரு தலைப்பிலும் எப்படியாவது ஒரு முஸ்லீம் இணை வைப்பிலிருந்து தூரமாக வேண்டும் என்று பார்த்து எழுதுகிற இந்த புத்தகத்தில் சூனியத்தை பற்றி கொண்டு வருகிறார் இந்த நூலாசிரியர். அவருக்கு தெரியாததா உனக்கு தெரிந்தது? அல்லாஹ் யஹ்தீக்கும். இத்துணை சஹாபாக்கள், இத்துணை தாபிஈன்கள், இத்துணை தபா தாபிஈன்கள் தொன்று தொட்டு இந்த இஸ்லாம் தெளிவாக இந்த சூனியம் என்பது உண்மை, இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நடக்கிறது, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் நடக்கிறது, அல்லாஹ்வின் அனுமதியின்றி வமாஹும் பிதார்ரீன், அவர்களால் தீங்கை இழைக்க முடியாது. எதுவரை? அல்லாஹ் நாடினாலே அன்றி முடிந்து விட்டது. சுப்ஹானல்லாஹ், முடிந்து விட்டது, அவ்வளவுதான். அல்லாஹ் ஒரு இன்னமா நஹ்னு ஃபித்னா, அந்த மலக்குமார்கள் சொல்கிறார்கள், எங்களிடம் வராதீர்கள், நாங்கள் ஒரு ஃபித்னாவாக, நாங்கள் உங்களுக்கு ஒரு சோதனையாக வந்திருக்கிறோம், எங்களிடம் கற்றுக்கொள்ளாதீர்கள் என்பதை தெளிவாக சொல்கிறார்கள். இது ஒரு சோதனை. இந்த உலகத்திலே அல்லாஹ் இந்த சூனியத்தை ஒரு சோதனையாக வைத்திருக்கிறான். அல்லாஹ்வின் ஆற்றல் இல்லாமல், புறப்பொருள் இல்லாமல் செய்துவிட முடியுமா என்றால் அல்லாஹ் இவ்வாறு வைத்திருக்கிறான் என்பதை நாங்கள் நம்புகிறோம். இதைத்தான் சஹாபாக்கள் நம்பினார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதைத்தான் தெளிவாக தங்களுடைய சஹாபாக்களுக்கு எடுத்துரைத்தார்கள். புதிதாக ஒரு விஷயத்தை உருவாக்க வேண்டும் கேட்டால் அது அப்படி செய்தால் நீ முஷ்ரிக், சுப்ஹானல்லாஹ். எது இணை வைப்பு? அல்லாஹ்வின் அனுமதியின்றி அது நடக்கவில்லை என்று சொல்வது முஷ்ரிகா? அவ்வாறு பேசுவது, அவ்வாறு சொல்வது அது இணை வைப்பா? அல்லாஹ் நேர்வழிப்படுத்த வேண்டும். இப்படிப்பட்ட மக்கள் தானும் வழிகெடுத்து தன்னை பின்பற்றக்கூடிய
அவ்வளவு கூட்டம். இன்று அவர்கள் பிரிந்து ஆளுக்கால் ஒரு பக்கம் மூலையில் இருந்தாலும் சரி, அவ்வளவு பேரும் இந்த கொள்கை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இது மாபெரும் பித்அத், முஅ்தஸிலாக்களுடைய மாபெரும் பித்அத்தாக இருக்கிறது. வழிகட்ட முஅ்தஸிலாவுடைய கொள்கையை அங்கங்காக இவர்கள் பின்பற்றி வருகிறார்கள். சூனியத்துடைய இந்த விஷயத்தில் அவர்கள் தான் இப்படி எல்லாம் சொன்னார்கள். சூனியம் என்பது குர்ஆனில் வருகிறது, ஆனால் அது என்னவென்றால் ஒரு கண்கட்டி வித்தையை தவிர வேறு எதுவும் இல்லை. இது குர்ஆனை மறுப்பது போல ஆகிறது. அல்லாஹ் இருக்கு என்று சொல்கிறான், நீங்கள் இல்லை என்று சொல்கிறீர்கள். அல்லாஹ் நேர்வழிப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, இதை பற்றி தனியாக வேண்டால் ஒரு வகுப்பு எடுத்துக் கொள்ளலாமே தவிர இந்த இடத்தில் இதை பற்றி பேசி அதிகமாக நேரத்தை கடக்க நான் விரும்பவில்லை. அதனால் அல்ஹம்துலில்லாஹ் தெளிவாக ஆக்கிக் கொள்ளுங்கள். சூனியம் என்பது உண்மை. சூனியம் என்பதினால் தீமையை ஏற்படுத்த முடியும். அது அல்லாஹுடைய நாட்டம் இன்றி நடக்காது என்பதிலே தான் முவஹிதுன்கள், சத்தியவாதிகள் தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறார்கள். இதை அந்த அளவிற்கு யோசித்து குழப்புவதற்கு ஒன்றுமே இல்லை. அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அடுத்ததாக இந்த ஆயத்திலே நாம் பார்க்கிறோம், வயுமினூன பில் ஜிப்தி வத் தாகூத். மேலும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அவர்கள் ஜிப்துகளையும் தாகூத்துகளையும் ஈமான் கொள்வார்கள். என்ன ஜிப்துகள் தாகூத்துகள்? ஏற்கனவே கூறினோம். இந்த ஜிப்துகள் தாகூத்துகளுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தஃப்சீர் சொல்கிறார்கள். இந்த ஜிப்து என்றால் என்ன? சிஹர். பின்பு ஒத் தாகூத், அல்லாஹ் அல்லாத வணங்கப்படுபவைகள். பின்பு ஷைத்தான்களோடு தொடர்பு வைத்துக் கொள்வார்கள். இவர்கள் எல்லாம் ஈமான் கொள்ளக்கூடியவர்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. மேலும் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், அத்தவாகீது குஹானுன் கான யன்ஸிலு அலைஹிமுஷ் ஷைத்தான் ஃபி குல்லி ஹய்யின் வாஹிதின். ஒவ்வொரு ஊரிற்கும் ஒவ்வொரு குறி சொல்பவன் இருப்பான். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு குறி சொல்பவன் இருப்பான். அந்த ஒவ்வொரு குறி சொல்பவனுக்கும் யார் இறங்குவார்? ஒரு ஷைத்தான் இறங்குவான். எந்த ஷைத்தான்? நாம் இதற்கு முன்னால் பார்த்த அந்த ஷைத்தான். அங்கே நடப்பதை கேட்டு வந்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய குறி சொல்பவனிடம், குஹானிடம் வந்து அறிவிப்பான். அதுக்கு தெரிந்தது அரைகுறை. அதை இவனிடம் சொல்ல இவன் ஒன்றை போட்டு ஒன்றோடு சேர்த்து 99 பொய்களை கலந்து அடித்து விடுவான். கேட்டால் பார்த்தீர்கள், தொலைக்காட்சியில் வருவதில்லையா, நான் இதை முன்னாடியே கணித்து விட்டேன், நான் இதை முன்னாடியே கணிக்கக்கூடியது. இதையெல்லாம் ஹதீஸில் நமக்கு தெளிவாக வருகிறது. அல்லாஹ்வின் தூதர் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். அப்புறம் எப்படி மறுக்க முடியும்? அதை தான் பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். சிஹருடைய வகைமைகளை எல்லாம் பார்த்தால் நமக்கு அதுதான் தெளிவாக நமக்கு விளங்கும். ஹதீஸிலே தெளிவாக வருகிறது. நடக்கிறதா இல்லையா? ஜோசியம் என்ற பெயரில் அமர்ந்திருக்கிறார்கள். இதெல்லாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். பின்னா இல்மு தஞ்சீம், இந்த ஜோசியம், இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் எவ்வாறு இணை வைப்புக்கு ஒரு மனிதனை தள்ளிவிடும், நட்சத்திர கல்விகள், இது எல்லாம் இணை வைப்பு சார்ந்த விஷயம். மேலும் சொல்கிறார்கள் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, தவாகீத்துகள், அதாவது அல்லாஹ் அல்லாத வணங்கப்படுபவைகளாக இந்த தாகூத்துகள் குஹானாக, இந்த குறி சொல்பவராக இருப்பார்கள். இந்த குஹான்கள் ஒவ்வொரு ஊரிலும் இருப்பார்கள். ஷைத்தான், அந்த ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஷைத்தான் வந்து இறங்கி என்ன சொல்வான்? இதையெல்லாம் சொல்லி கொண்டிருப்பான். நடக்க போக விஷயங்களை என்ன செய்து கொண்டுவான்? சொல்லி கொண்டிருப்பான். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வின் அடியார்களை, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், 7 அழிவுக்கு உங்களை ஆக்கக்கூடிய 7 விஷயத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இஜ்தனிபு அஸ்ஸப்அல் மூபிகாத், 7 விஷயங்கள். இந்த 7ம் உங்களை அழித்துவிடும். 7ம் உங்களை அழித்துவிடும். என்ன அந்த 7? ஒவ்வொன்றாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் அழிவு, இதற்காக இந்த வகுப்பை தொடர்ந்து படித்துக் கொண்டிருக்கிறோம். இணை வைப்பு. பாருங்கள், அப்ப கூட எதை விற்கவில்லை, அல்லாஹ்வின் தூதர் இணை வைப்பை தான் முதலிலே வைக்கிறார்கள். 7 அழிவுக்கு உங்களை ஆக்கக்கூடிய 7 விஷயம். சபஅல் மூபிகாத் மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். வீட்டிற்கு சென்றால் நம் பிள்ளைகள், நம் பெற்றோர்கள், தாய் தந்தையர்கள், மனைவிகளுக்கு இதை சொல்ல வேண்டும். முதல் விஷயம், அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், இஸ்தனிபு சபஅல் மூபிகாத், உங்களை அழிக்கக்கூடிய 7 விஷயங்களில் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் தூதரிடம் சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த 7 என்ன? முதலில் அல்லாஹ்விற்கு இணை வைப்பது. இரண்டாவது சூனியம். ஒரு அடிப்படையான ஒரு மனிதன் எந்த ஒரு மற்ற செய்திகளை எல்லாம் மண்டையிலே தூக்கி வைத்துவிட்டு இந்த ஹதீஸை ஒருவன் பார்த்தான் என்றால், அல்லாஹ்வின் தூதர் தெளிவாக அந்த இடத்திலே சூனியம் என்று சொல்கிறார்கள். சூனியம் இருக்கின்றதா இல்லையா? இந்த ஹதீஸை பார்க்கும் பொழுது
ஒரு சின்ன குழந்தை கூட என்ன செய்யும்? ஆம் என்று சொன்ன. சூனியம் ஒன்று இருப்பதினால்தான் சூனியம் என்று பதில் சொல்கிறார்கள். நீ சொல்வதை போல கண்கட்டி வித்தை கை கட்டி வித்தை என்றால் இதற்கு எந்த விதமான ஒரு ஆற்றலும் இல்லை என்றால் இது ஏன் அழிக்கிறது? இது ஏன் மூபிகாத்தாக இருக்கிறது? ஏனெனில் இது இணை வைப்பு. இதை செய்பவன் இணை வைக்கின்றான். அதனால் தான் இது அழிவுக்கு உண்டாக்குகிறது என்பதைத்தான் சிகராக குறிப்பிடுகிறார்கள். இது ஒன்றுமே இல்லை கை கட்டி வித்தை கண்கட்டி வித்தை என்றால் இதற்கு எந்த விதமான தாக்கமும் இல்லை என்றுதான் நீ சொல்கிறாய். அப்போது ஏன் இது அழிவுக்கு வரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது? அல்லாஹ் யஹ்தீஹிம், அல்லாஹ் முஸ்தஆன். இதெல்லாம் சுப்ஹானல்லாஹ், அதாவது நம் நாட்டிலே கேட்பதற்கு ஆள் இல்லை. கழி எடுத்து அடித்து நெறிப்படுத்துவதற்கு ஆள் இல்லை. அவர் ஒன்றொன்று மார்க்கத்திலே பேசுவதற்கு இந்த இடத்தில் இந்த நாட்டிலே உரிமை இருக்கிறது. இதை நெறிப்படுத்துவதற்கு, இதை எச்சரிக்கை செய்து இவ்வாறு மறுபடியும் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே குழப்பத்தை ஏற்படுத்தினால் உன்னை சிறைப்பிடிப்போம் என்று சொல்வதற்கு இங்கே ஆள் இல்லை. மற்ற நாட்டிலே பேசினா, முஸ்லிம் நாடுகள் பேசினா சிறை. இங்கே பேசுவதற்கு நான் என்ன வேண்டாலும் பேசுவேன் என்பதனால் உருவான கூட்டம் தான் இந்த இப்படிப்பட்ட கூட்டம், இப்படிப்பட்ட தலைவர்கள். பேசினால் அதை தடுப்பதற்கு யாரும் இல்லை, அதை கேட்பதற்குத்தான் ஆள் இருக்கிறது. இன்று யூடியூபிலும் சரி அல்லது இப்படிப்பட்ட ஜமாத்துகளிலும் சரி, அல்லாஹ் நேர்வழி செலுத்த வேண்டும். இரண்டாவது சிஹ்ர், சூனியம் உங்களை அழித்துவிடும். மூன்றாவது பாரக்கல்லாஹு ஃபீக்கும், உயிர்களை கொல்வது. அல்லாஹ் ஹராமாக்கின உயிர்களை கொல்லக்கூடாது என்ற அப்பாவி ஊர்களை கொல்லுவது, அதற்கான உரிமையை என்றே தவிர கொல்வதற்கு மார்க்கம் ஆகமாக்கி தந்த காரணங்களே தவிர மற்ற எந்த காரணத்திற்கும் ஹராமாக்கப்பட்ட அந்த உயிர்களை கொல்வது மாபெரும் குற்றம். மூன்றாவது. நான்காவது அல்லாஹுல் முஸ்தஆன், அக்லுர் ரிபா, வட்டியை உண்பது. அல்லாஹ் நடிகார்களே, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. கூகுள் பேவிலே ஓபன் செய்தீர்கள் என்றால் மேலே வருகிறது 8 லட்சம் உடனடியாக அரை மணி நேரத்தில் 8 லட்சம் உங்களுக்கு கடன் தருகிறோம் என்று கூகுள் பே சொல்கிறான். விழுந்து விடாதீர்கள், வட்டி ஹராம். எவனாவது உங்களுக்கு, யாராவது ஒருவர், உங்களுடைய தாய் தந்தை, உங்களுடைய நெருங்கிய உறவினர் அல்லாஹ்வை எதிர்பார்த்து நன்மையை எதிர்பார்த்து தருவது மட்டுமே கடன். உலக ஆதாயத்தை, ஏதாவது ஒரு ஆதாயத்தை எதிர்பார்த்து தந்தால் அது வட்டி. கடனிலே கடனுடைய சட்டத்தை சொல்கிறேன், அறிந்து கொள்ளுங்கள். எந்த கடனில் உலக பிரயோஜனம் ஒருவர் அடைகிறாரோ அது வட்டி. எந்த கடனில் உலகத்தில் ஒரு பிரயோஜனம் அடைகிறாரோ அது ஒரு வட்டி. எல்லாம் வட்டியாகிவிடும். அல்லாஹை எதிர்பார்த்து மட்டுமே தருவதுதான் கடன். நன்மையை எதிர்பார்த்து, கஷ்டத்தில் இருக்கிறார், அவருக்கு நான் கொடுத்ததை திருப்பி அப்படியே வாங்குகிறேன், அவ்வளவுதான். இதுதான் கடன். இது யார் தருகிறாரோ இதுதான் மார்க்கம் அனுமதித்தது. கூகுள் பேவை திறந்தால் 8 லட்சம் தருகிறேன், உள்ளே செல்கிறேன் என்றால் கடைசி பாயிண்டிலே வைத்திருப்பான். ரிட்டர்ன் வரும் பொழுது என்னது, எவ்வளவு கட்ட வேண்டும் என்று 8% போட்டிருப்பான். 8% வட்டி. யாருக்கு? அவனுக்கு. அவன் உங்களுக்கு கடன் தரதுக்கு அவன் யார்? தாயா, தந்தையா, மாமனா, மச்சானா? அல்லாஹ் சர்வசாதாரணமாக இணை வைப்பிலே விழுந்து கொண்டிருக்கிறோம், சர்வசாதாரணமாக ஹராமிலே விழுந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ்வின் அடியார்களே. ஆனால் உங்களை அளிக்கக்கூடிய 4வது விஷயம் ரிபா, வட்டியை உண்பது. அடுத்ததாக அனாதைகளின் பொருளை உண்பது, அக்லுல் மாலில் யதீம், அனாதைகளின் பொருள்களை, அவர்களுடைய உடைமைகளை உண்ணுவது. அடுத்ததாக போர்க்களத்திலே ஆபத்தான, முஸ்லிம்களுக்கு தேவையான நேரத்திலே புறமுதிர் காட்டி ஓடுவது. போர்க்களத்திலே முக்கியமான நேரத்தில் திரும்பி புறமுதிர் காட்டி திரும்பி ஓடுவது பயந்து. இது மாபெரும் அழியக்கூடிய விஷயம். ஏனெனில் இது சஹாபாக்கள் நெறிப்படுத்துகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் அதையெல்லாம் செய்து விடாதீர்கள், தொடர்ந்து போர் வரலாம், இப்போது என்ன செய்யக்கூடாது, புறமுதிர் காட்டி
ஓடக்கூடாது, திரும்பக்கூடாது. அடுத்ததாக கடைசியாக அப்பாவி கல்யாணமான அப்பாவி எந்த ஒருமான தவறும் செய்யாத பெண்களின் மீது விபச்சார பழி சுமத்துவது. இதெல்லாம் எவ்வளவு அழகான மார்க்கம் பாருங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான ஒரு தலைப்பு, தனித்தனி தலைப்பு. சுப்ஹானல்லாஹ். பெண்களுக்கு பாருங்கள், பெண்களுக்கு உபதேசத்தை பாருங்கள், பெண்களை எவ்வாறு அல்லாஹ்வின் தூதர் இந்த மார்க்கம் எவ்வளவு கண்ணியப்படுத்துகிறது பாருங்கள். ஒரு உண்மையான ஒரு அப்பாவி பெண்மணியின் மீது விபச்சார பழியை சுமத்துவது உங்களை அழிவுக்கு உண்டாகக்கூடிய 7 விஷயங்களில் ஒன்று. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. வகத்ஃபுல் முஹ்ஸனாத்தில் முஃமினாத் ஈமான்தாரி, ஈமானுடைய பெண்ணை அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அடுத்ததாக சிஹரை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், சாஹிர் சூனியக்காரனுக்கு என்ன தண்டனை? ஹத்து சாஹிர் தர்புஹு பிஸ்ஸைஃப். சூனியக்காரனுக்கு தண்டனை என்னவென்றால் கத்தியால் போடுவது, அவருடைய உயிரை எடுப்பதுதான் மார்க்கத்தில் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பழக்கம், அவர்களுடைய சட்டமாக மார்க்கம் நமக்கு தந்த சட்டமாக இருக்கிறது. எவ்வளவு கொடுமை பாருங்கள், எவ்வளவு கொடுமையான ஒரு இணை வைப்புக்கு தள்ளக்கூடிய விஷயமாக இருந்தால் இந்த தண்டனை சூனியக்காரருக்கு இருக்கும். சூனியக்கார தண்டனை இதுதான். இன்று வரை இஸ்லாமிய நாடுகளில் இந்த தண்டனை நிறைவேற்றி கொண்டுபட்டு தான் இருக்கிறது. சூனியக்காரன், சூனியம் செய்யக்கூடியவன் பர்புஹு பிஸ்ஸைஃப், வாளால் அவரை கொலை செய்வது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு மற்ற ஆட்சியாளர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். என்ன எழுதுகிறார்கள் பாருங்கள். அனைத்து சூனியக்காரன் சூனியக்காரி, அனைத்து சூனியக்கார ஆண்கள் சூனியக்கார பெண்களை கொலை செய்து விடுங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் எல்லோருக்கும் கடிதம் பறக்கிறது, ஆளுநர்களுக்கு. என்ன ஆளுநர்களுக்கு? ஏனெனில் மாபெரும் சமுதாயத்திற்கு ஒரு தீங்காவன், சமுதாயத்திற்கு ஒரு கேடு, சமுதாயத்திற்கு ஒரு தீமை. கணவன் மனைவியை பிரிப்பது, செய்வினை உண்டாக்குவது, ஷைத்தானுடைய உதவியை கொண்டு அல்லாஹ்விற்கு இணை வைப்பது, மறைவான விஷயத்தை அறிவது, நடக்க போவதை வைத்து பிழைப்பு நடத்துவது, மாபெரும் சமுதாயத்திற்கு ஒரு தீமை, ஒரு அழுக்கு. அதனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எழுதி அனுப்பினார்கள், அனைத்து சூனியக்கார ஆண் சூனியக்கார பெண்களை என்ன செய்து விடுங்கள்? கொலை செய்து விடுங்கள். மேலும் இந்த இடத்திலே ஹதீஸிலே இந்த இடத்திலே வருகிறது, பஜாலத் இப்னு அப்தா ஃபகதல்னா 3 சவாஹிர், நாங்கள் 3 சூனியக்காரர்களை கொலை செய்தோம். 3 சூனியக்காரர்களுக்கு என்ன செய்தோம்? தண்டனை நிறைவேற்றினோம். இதுதான் சூனியக்காரர் நிலை. அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். மேலும் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பாரக்கல்லாஹு ஃபீக்கும் தங்களுடைய வேலை செய்யக்கூடிய பணிப்பெண், வீட்டிலே வேலை செய்யக்கூடிய அடிமை பெண் பாரக்கல்லாஹு ஃபீக்கும் தங்களுக்கு சூனியம் வைத்தார். சூனிய வைத்ததின் காரணத்தினால் அந்த பெண் கொலை செய்யப்பட்டார். அந்த பெண்ணுக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. இதெல்லாம் மார்க்கம் கிதாபு தௌஹீதிலே வருகிறது. சூனியம் சாதாரண விஷயம் அல்ல. சூனியம் ஏனெனில் ஒரு மனிதனை இணை வைப்புக்கு தள்ளிவிடும். அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். மேலும் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அன் ஸலாத்தத்தின் மின் அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது இந்த இடத்திலே பாரக்கல்லாஹு ஃபீக்கும் உமர், ஹஃப்ஸா வ ஜுந்துப், இந்த 3 பேரிடமிருந்து சூனியத்தை பற்றி நமக்கு தெளிவாக அறிவிப்பு செய்யப்படுகிறது. அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடம் காலத்தில் சூனியத்தை பற்றி எச்சரிக்கை செய்தார்கள். மேலும் சஹாபாக்கள் சூனியக்காரர்கள் தண்டனையை நிறைவேற்றினார்கள். பணிப்பெண், ஒரு அடிமை பெண் வீட்டிலே இருக்கக்கூடியவள் சூனியம் செய்திருக்கிறார். சூனியம் செய்ததின் காரணத்தினால் ஃபகுதிலத், அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், நாம் இந்த விஷயத்தில் என்ன தெளிவடைய வேண்டும் என்றால், அல்லாஹ்வின் அடியார்களே, சூனியம் செய்பவர் அல்ல நாம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. சூனியம் செய்பவரிடம் போவதை பற்றி தான் மார்க்கம் நம்மை முதலில் தடுக்கிறது. சூனியத்தின் பக்கம் செல்லாமல் இருக்க வேண்டும். எப்போது ஒருவன் இதை உண்மைப்படுத்துகிறானோ அல்லது சூனியக்காரனை ஈமான் கொள்கிறானோ, ஈமான் என்றால் என்ன?
அவனை நோக்கி நகர்வது. ஏதாவது ஒரு அணு அளவு அவனை நோக்கி நகருகிறீர்கள் என்றால் நீங்கள் இணை வைக்கின்ற குழியில் விழப்போகிறீர்கள். கவனித்துக் கொள்ளுங்கள். மார்க்கம் உங்களை தடுப்பது நீங்கள் சூனியக்காரனாக மாறிவிடுவது அல்ல, அது அதைவிட மோசம், இரண்டாவது பட்சம். மார்க்கம் நம்மை சொல்வது சூனியக்காரிடம் சென்று விடாதீர்கள், சூனியக்காரனை நோக்கி நம்முடைய எந்த நகரமும் இருக்கக்கூடாது. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு கேவலம் நாம் செவிமடுக்கிறோம். நம் ஊரில் இப்போது கூட நான் ஞாபகப்படுத்தினேன், குடும்பத்தின் மூலியமாக இவர் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பெண் சூனியம் வைப்பார்கள் அவர்களுக்கு இவர்களுக்கு என்று உண்மையா அல்லது பொய்யா என்பதை அல்லாஹ் அறிந்திருக்கிறான். நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? இதற்கு முன்னால் இவர்கள் இவ்வாறு, அதாவது நம் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே கேட்கிறேன், இவ்வாறு சூனியம் செய்கிறார்கள், செய்யப்பட்டிருக்கு, இந்த வீட்டில் செல்லாதீர்கள், இவர்கள் எல்லாம் சூனியம் வைப்பார்கள், செய்வினை வைப்பார்கள், கணவன் மனைவி பிரிப்பார்கள், கணவன் மனைவியை பிரிப்பார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹுல் முஸ்தஆன் வ அலைஹி அத்துக்லான். அல்லாஹ் நடிகார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இந்த சிஹருடைய தண்டனையை பார்க்கும் பொழுது, சூனியக்காரர்கள் தண்டனையை பார்க்கும் பொழுது ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள், மாபெரும் பாவமாக மாபெரும் தவறாக இருக்கிறது. அதனால்தான் இவ்வளவு பெரிய ஒரு நிலைமைக்கு இந்த சூனியம் செய்யப்பட்டவர்களை நமக்கு தள்ளி விடுகிறார்கள், அதாவது இந்த சூனியக்காரர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் நடிகார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இப்படிப்பட்ட விஷயங்களிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இந்த சிஹரிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அடுத்ததாக பாரக்கல்லாஹு ஃபீக்கும், ஏனெனில் நாம் மறுபடியும் சொல்கிறோம், சூனியத்தை நெருங்குவது என்றால் சூனியத்தை நோக்கி நீங்கள் நகர்வது, ஒரு சூனியக்காரனை பார்ப்பது, அல்லது அவனிடம் சென்று இவருக்கு இவ்வாறு செய்யுங்கள், இவருக்கு இவ்வாறு பண்ணுங்கள் என்று உங்கள் வாயில் வந்து விட்டால், மார்க்கம் அல்லாத முஸ்லிம் அல்லாதவர்களும் இது இருக்கிறதா இல்லையா? எக்கச்சக்கமாக இருக்கிறது. நான் செவிமடுத்தேன் ட்ரிப்ளிகானிலே, அதாவது திருவல்லிக்கேணியிலே ஒரு முஸ்லிம் இவ்வாறு செய்தார். சூனியக்காரர் ஏதாவது இருந்து ஓதி பார்த்து கடைசியில் அந்த பெண்மணிக்கும் அவருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அந்த பெண்மணி அவரை எரித்து விட்டார் என்று செய்திகளில் வந்தது. அல்லாஹு ஆலம். ஆனால் இதெல்லாம் நடக்கிறது, ஆனால் நடக்காமல் இல்லை. முக்கியமாக முஸ்லிம் அல்லாதவர்களிடம் இது நிறைய பழக்கம் இது இருந்து கொண்டு இருக்கிறது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் நடிகார்களே, அடுத்ததாக 24வது தலைப்பு, சிஹரின் வகைமைகள், சூனியத்தின் வகைகள். சூனியம் என்றால் என்னவென்றால், வெறும் சூனியம் என்றால் என்ன, சூனியம் என்றால் என்ன என்பதை ஷேக் ஃபௌசான் அவர்கள் இந்த இடத்தில் ஆரம்பத்தில் கூறினார்கள். அதை உங்களுக்கு என்னவென்றால், அஸாயிமு வ ருகா வ கலாமுன் யுதகல்லமு பிஹி. ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள் மாந்திரீக மந்திரம். ஷேக் ஃபௌசான் என்ன சொல்கிறார்கள் என்றால், அஸாயிம் வ ருகா வ கலாமுன் யுதகல்லமு பிஹி, ஏதோ ஒரு பேச்சு, ஒரு மாந்திரீகம், ஒரு மந்திரம். மேலும் சொல்கிறார்கள் அத்வியத்துன் வ தத்ஹீனாத்துன் வ உக்துன், முடிச்சு போடுவது, புகை மூட்டுவது, இது இந்த ஓமம், புகை மூட்டுவது, முடிச்சு போடுவது, அந்த ஒவ்வொரு செயல்களையும் சொல்கிறார்கள். முடிச்சு போடுவார்கள். எங்கேருந்து? அவருடைய ட்ரெஸ்ஸில் இருந்து இதை எடுத்துக்கொண்டு வாருங்கள், அவருடைய இதிலிருந்து இதை எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று அழைத்து என்ன செய்வார்கள், எடுத்து முடிச்சு போடுவார்கள். இன்னும் பார்த்தோம் என்றால் மஸ்ஜித் நபவியிலேயே நாம் பார்த்தோம், பள்ளிவாசல்களில் பாம்ப்ளெட் வைக்கப்படும், துண்டு பிரச்சாரம் செய்யப்படும். சூனியத்துடைய வகையெல்லாம் இப்படியெல்லாம் நடந்திருக்கிறது, இவ்வாறெல்லாம் செய்திருக்கிறார் என்று என்ன செய்வார்கள், கைது செய்வார்கள். சவுதியிலே பெண்களை கைது செய்திருக்கிறார்கள், என் கண் முன்னால் பார்த்திருக்கிறோம். சூனிய பெண்ணை கைது செய்திருக்கிறார்கள், சூனியம் செய்யக்கூடிய பெண்ணை. அவருடைய வீட்டிலே சென்று போய் பார்த்தால் இவருடைய பேண்ட்டுடைய ஜிப்பு, பேண்ட்டுடைய துணிமணிகள், கல்லில் அவர்கள் போடக்கூடிய நெக்லஸ், அவர்கள் போடக்கூடிய ஆடைகள், இது எல்லாம் இருக்கிறது. தேங்காயுடைய அந்த ஓட்டை இருக்கிறது. இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. சவுதியிலேயே நடக்கிறது என்றால் சுப்ஹானல்லாஹ், மற்ற நாடுகளில் என்ன? அதனால்தான் இணை வைப்பு வழிவக்கூடிய எல்லா விஷயத்தையும் இரும்பு கரம் கொண்டு நீக்கி கொண்டிருப்பார்கள். முக்கியமாக சிஹரை. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, மேலும் இந்த இடத்திலே ஷேக் சொல்கிறார்கள், வ தத்ஹீனாத், புகை மூட்டுவது, புகை சேர்ப்பது, வ உக்துன் யுவஸ்ஸிலு ஃபில் குலூபி வல் அப்தான். பாருங்கள், இதை என்ன தாக்கம் ஏற்படுத்தும்? உள்ளத்தில் தாக்கம் ஏற்படுத்தும் ஒருவருக்கு, ஏன் உடலில் தாக்கம் ஏற்படுத்தும். மாபெரும் இமாம் ஷேக் ஃபௌசான், மாபெரும் இமாம், எதுவும் ஏற்படுத்தாது அப்படி சொல்லிவிட்டால் இணை வைப்பாளி. சுப்ஹானல்லாஹ், சத்திய உலமாக்கள் எல்லாம் இணை வைப்பாளி. ஒவ்வொரு அல்லாவிற்கு எந்த வகையிலும் இணை வைக்காதீர்கள் என்று பக்கம் பக்கமாக விலக்கி கொண்டு வருகிறார்கள் இந்த மனிதர்கள். இவர்கள் சூனியம்
நம்பிக்கையில் என்றால் இணை வைப்பாளி என்று அவர்களுக்கு தெரியாதது உங்களுக்கு தெரிந்து விட்டதா? சுப்ஹான் அல்லாஹ். எப்பேற்பட்ட கேவலம்! அனைவர்களும் இது தெரிந்தவன் தான் ஏகத்துவவாதி, இது தெரியாதவில்லை. அனைவரும் இணை வைப்பில் தான் இருக்கிறார்கள், இணை வைப்பில் தான் மரணிக்கிறார்கள். சொல்ல உங்களுக்கு வாய்க்கூசவில்லை. சுப்ஹான் அல்லாஹ். இது தக்ஃபீர், இது அனைவரையும் காஃபிராக்கக்கூடிய செயல், இது அனைவரையும் காஃபிராக்கக்கூடிய செயல். அல்லாஹ் நேர்வழிப்படுத்தட்டும். மேலும் ஷேக் சொல்கிறார்கள், உள்ளத்தில் தாக்கம் ஏற்படுத்தும், உடம்பில் தாக்கம் ஏற்படுத்தும், நோயாளியாக ஆக்கும். பாருங்கள், ஏன் சாகடிக்கும், கொலை செய்யும், வயக்துல். கடைசியாக சொல்கிறார்கள், கணவனுக்கும் மனைவிக்கும் பிரிவை ஏற்படுத்தும். ஷேக் ஃபௌசான் விளக்கம் தருகிறார்கள் சூனியத்திற்கு. மாந்திரீக மந்திரம், புகைமூட்டி பார்ப்பது, முடிச்சு போட்டு பார்ப்பது, உள்ளம் உடல் உயிரையே எடுக்கக்கூடிய அளவிற்கு இந்த சூனியம். இதுதான் இந்த சூனியத்துடைய அர்த்தம். மேலும் அல்லாஹ்வின் அடியார்களை பாரக்கல்லாஹு ஃபீக்கும் சூனியத்துடைய வகையை பார்க்கும் பொழுது பாருங்கள், அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், இன்னல் இயாஃபத வத்தர்க வத்தியரத மினல் ஜிப்தி. பாருங்கள், நல்லா கவனியுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இந்த பறவைகளை கொண்டு சகுனம் பார்ப்பது, பறவைகளை கொண்டு சகுனம் பார்ப்பது, இப்படிப்பட்ட செயல்கள் எல்லாம் இணை வைப்பிலை கொண்டு போய் விழுந்துவிடும். அல்லாஹ் மீது தவக்குல் வைக்காமல் பறவை கற்றது என்றால், பறவை வீட்டை சுற்றி சுற்றி வருகிறது என்றால், இப்படிப்பட்ட இந்த சகுனம் பார்ப்பது, இது ஷைத்தான்களை ஈமான் கொள்வது, அதற்கு கீழ் வந்துவிடும். அதே போல தர்க் என்றால் என்ன? நிலத்தில் பூமியில் வட்டம் போட்டு செய்வார்களே, வட்டம் போட்டு இப்படி மண்ணிலே வட்டம் போட்டு இவ்வாறு கையெழுத்து நாளை நடக்கப் போவதை சொல்லுவார். நாளை நடக்கக்கூடியது, நாளன்னை நடக்கக்கூடியது. பாருங்கள், அல்லாஹ் தூதர் சொல்கிறார்கள், தர்க் என்று சொல்லும் பொழுது அல் ஹத்து யஹுத்து ஃபில் அர்த். இவ்வாறு என்ன செய்கிறீர்கள், அல்லது வெத்தலையை போட்டு கருப்பு இதை போட்டு இவ்வாறு செய்வார்கள். இந்த செயல்முறை இது எல்லாம் இணைவை, இதெல்லாம் சூனியத்தின் ஒரு வகைமைகள். அதாவது பறவைகளை கொண்டு சகுனம் பார்ப்பது, மண்ணிலே எழுதி இவ்வாறு வழி போட்டு பார்ப்பது, இது அனைத்துமே பாரக்கல்லாஹு ஃபீக்கும் ஷைத்தானுடைய இதாக இருக்கிறது. மேலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் அடியார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும், அஸ்ஸௌத்து யத்குலு ஃபீஹி குல்லு அஸ்வாத்தில் மலாஹி ஹதா தஃப்ஸீருல் ஜிப்தி பிமா அஃப்ரதஹு. இன்னும் சொல்ல போனால் பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இந்த விஷயத்தில் இந்த ஷைத்தான்களுடைய சத்தம், இந்த ஷைத்தான்களுடைய சத்தம், இன்னும் சொல்ல போனால் ஷேக் ஃபௌசான் சொல்கிறார்கள், இசையுடைய சத்தமும் சூனியத்தில் ஒரு வகையாக வரும். ஏனெனில் அது சூனியத்தை இசையின் பக்கம், அல்லாஹ் ஷைத்தானின் பக்கம், ஒரு ஷைத்தானுக்கு கட்டுப்படுவது போலதான். இசையை ஒருவன் கேட்டு அந்த இசைக்கு ஒருவன் தன்னை முழுவதுமாக ஒப்படைக்கும் பொழுது அந்த இசைக்கு அவன் அடிபடுகிறான். அந்த இசை ஒரு சூனியம், ஏனெனில் அது ஈர்க்கிறது, அது கவருகிறது என்று ஷேக் அவர்கள் இந்த இடத்திலே விளக்குகிறார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அதனால் அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த இயாஃபா, தர்க், வல் ஜிப்த், இது அனைத்துமே இணை வைக்கக்கூடிய செயல்களாக இருக்கிறது, சூனியத்தின் வகைகளாக இருக்கிறது. மேலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் நட்சத்திர கல்விகளில், நட்சத்திர விஷயத்தில் எட்டி பார்ப்பவன், ஏனெனில் அல்லாஹ்வின் அடியார்களை ஜோசியக்காரர்களுக்கு தெரியும். இந்த ஜோசியக்காரர்கள் அதிகமாக மக்களை ஏமாற்றுவது எதில் என்றால் நட்சத்திர விஷயங்கள் தான். நட்சத்திர கல்வி என்று சொல்வார்கள், இல்முன் நுஜூம். இது அரபுகளிலே இருக்கக்கூடிய பழக்கமாகவும் தான் இருக்கிறது. இன்று ஜோசியக்காரர்கள் என்று இருப்பார்கள். இவர்கள் எல்லாம் இப்படிப்பட்ட இந்த கல்வியை எல்லாம் யார் ஒருவன் படிக்க அல்லது தெரிந்து கொள்ள முயல்கிறானோ அவன் சூனியத்தை அறிய ஆரம்பித்து விட்டான், சூனியத்தை செயல்படுத்த ஆரம்பித்து விட்டான். என்ன நோக்கம்? ஒரே நோக்கம்தான், மறைவானதை அறிய ஆசைப்படுவோம், அதை வைத்து பிழைப்பு நடத்துவோம். நாளை நடக்கும் இது, அடுத்த வருடம் நீங்கள் இருக்க மாட்டீர்கள், அடுத்த வருடம் நீங்கள் இருக்க மாட்டீர்கள், நீங்கள் இருப்பீங்களா என்றால் இருப்பார் என்றார். அல்லாஹ் முஸ்தஆன். நாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஷுஅபத்தன் மின் நுஜூம். இந்த நுஜூம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த நட்சத்திர கல்வியை ஒருவன் அறிய ஆரம்பித்தால் அவன் இணை வைப்பை செயல்படுத்த அவன் ஆரம்பமாகிறான். மேலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் அகத உக்ததன் ثم نفث فيها فقد سحر. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. யார் முடிச்சுகளை எடுத்து முடிச்சு போட்டு எச்சிப்படும் அளவிற்கு ஊதுகிறாரோ என்று,
அல்ஹம்துலில்லாஹ். முடிச்சுகளை எடுத்து முடிச்சு போட்டு எச்சிப்படும் அளவிற்கு ஊதுவார்கள். இதுதான் ரஃப்ஸ் என்று சொல்வோம். அதாவது நஃப்ஸ் என்றால் எச்சிப்பட ஊதுவது. அதனால்தான் குர்ஆனிலே என்ன அல்லாஹ் நமக்கு துஆ செய்ய சொல்கிறான், மின் ஷர்ரி நஃபாஸாத்தி ஃபில் உகத். குர்ஆனிலே வருகிறது. இதையும் மறுப்பான் இந்த அல்லாஹ் முஸ்தஆன். அனைத்தையும் மறுத்து விடுவார், இல்லைன்னா மாற்று இலக்கம் கொடுத்து விடுவார். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். என்ன ஓதுகிறோம்? சூரத்து ஃபலக். என்ன? மின் ஷர்ரி நஃபாஸாத்தி ஃபில் உகத். முடிச்சுகளில் ஓடக்கூடிய அந்த பெண்கள், அந்த சூனியக்காரிகள், இந்த அனைவர்களும் வருவார்கள். அவர்களுடைய அந்த முடிச்சுகளிலிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். சுப்ஹானல்லாஹ், சாதாரண விஷயம் அல்ல. குர்ஆன் தெளிவாக சூனியத்தை பறைசாட்டுகிறது. அல்லாஹ்வின் தூதரும் இந்த இடத்துல அதையே சொல்கிறார்கள். யார் முடிச்சை எடுத்து முடிச்சு போட்டு பேண்ட், துணி, சுப்ஹானல்லாஹ், சட்டப்பை, பரிசு, இப்படிப்பட்ட பொருள்கள், அவருக்கு பிடித்த உணவு, இது எல்லாம் எடுத்து முடிச்சு போட்டு எச்சிப்படும் அளவிற்கு ஊதுவது, இவ்வாறு செய்பவர் சூனியம் செய்து விட்டார். அல்லாஹ்வின் தூதர், இவ்வாறு செய்பவர் சூனியம் செய்து விட்டார். சூனியம் செய்ததினால் அல்லாஹ்விற்கு இணை வைத்து விட்டார். சூனியம் செய்ததினால் ஃபகத் அஷ்ரக வமன் தஅல்லக ஷையன் ஃபகத் உகில. யார் ஒரு பொருளை, ஏற்கனவே படித்தோம், யார் ஒரு பொருளை தொங்க விடுகிறானோ அல்லாஹ் அவனை அந்த பொருள்படியே சாயும் அளவுக்கு அவனை விட்டு விடுவான். சார்ந்திருக்கும்படி அல்லாஹ் விட்டு விடுவான். இதெல்லாம் மார்க்கம், அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலை பாருங்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ். நாம் இறுதியான விஷயத்திற்கு வருகிறோம். அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இந்த இடத்திலே பாரக்கல்லாஹு ஃபீக், அதாவது இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال الا انبئكم ما العضهم هي النميمه القاله بين الناس. அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், கோல் முட்டி புறம் பேசுவது, ஒரு இரண்டு பேரை பற்றி பேசி அவர்களுக்கு மத்தியிலேயே ஒரு பிரிவினையை ஏற்படுத்துவது பேச்சால், இதையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்மையாக கண்டிக்கிறார்கள் நம்மளை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இரண்டு மனிதர்களுக்கு மத்தியிலேயே பிரிவினை உண்டாக்க வேண்டும். எனவே இப்போ எதை தொடர்ந்து இருக்கிறது? இந்த சிகரை தொடர்ந்திருக்கிறது. சிகரை தான் என்ன செய்வார்கள்? மனிதர்களுக்கு மத்தியிலேயே பிரிவினை. இது சிகர் செய்து பிரிவினை ஏற்படுத்துவான். வாயை வைத்திருப்பவன் வாயாலே போதும் பிரிவினையை ஏற்படுத்தி விட்டுருவான். அதனால் அதையும் கண்டிக்கிறார்கள், இதையும் கண்டிக்கிறார்கள். மந்திரத்துக்கெல்லாம் போக தேவையில்லை. இங்க 4 இதை இங்கே போட்டு விடுவான், அங்கே 4 இதை இங்கே போட்டு விட்டு முடித்து விடுவான். அவ்வளவுதான். பற்றி எரியும், பற்றி எரியும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தூதர் தடுக்கிறார்கள், இதையெல்லாம் செய்யாதீர்கள். ஏன்? என்ன நடந்தது? எப்படி? ஏன் இவர் என் மீது இவ்வளவு கோபமா இருக்கிறார்? யார் என்ன செய்தார்? சூனியம் என்பதற்கு போய்விடுவார். கடைசியில் பார்த்தா நடுவில் யாராவது ஒருவன் வேலையை பார்த்திருப்பான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் அடியார்களே, ஊர்ஜினப்படுத்தி பேசுங்கள். அல்லாஹ் தூதர் தடுக்கிறார்கள். நீ நமீமா அல் காலத்து பைனன் நாஸ், நமீமா செய்வது, மக்களுக்கு மத்தியிலே பிரிவுண்டையாக்குவதை, ஒன்றை மாற்றி மாற்றி பேசி அவர்களை என்ன செய்து விடுவார்கள்? அதாவது அவர்களுக்கு மத்தியிலே பிரிவினை ஏற்படுத்தி விடுவார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வின் அடியார்களை பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இதுவும் ஒரு வகையான சிகராக ஷேக் அவர்கள் இங்கே பதிவு செய்கிறார்கள். ஏனெனில் சிகரை போல தான் பிரிவினை ஏற்படுத்துகிறான். மக்களுக்கு மத்தியிலே குழப்பத்தை ஏற்படுத்தி நடுவிலே பேசிவிட்டு ஓடிவிடுவான். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இறுதியாக இந்த சிகரிலே ஒரு வகைமையை ஷேக் அவர்கள் இங்கே என்ன கொள்கிறார்கள் என்றால், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்ன மினல் பயானி லசிஹ்ரா, பேச்சில் சூனியம் இருக்கிறது. என்னது? பேச்சில், வசீகரமான பேச்சில் என்ன இருக்கிறது? சூனியம். வசீகரமான பேச்சில் சூனியம் இருக்கிறது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஒட்டுமொத்தமாக நன்றாக இருப்பார். ஒரு வசீகரமான பேச்சில் இழுக்கப்பட்டு என்ன செய்திருவார்? தன்னுடைய நிலைமையே மாற்றி விடுவார். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இதுவும் மார்க்கம் தடுக்கிறது. அதாவது அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா வகையான சிஹருடைய சூனியத்துடைய வகைகளை விளக்கும் பொழுது பாரக்கல்லாஹு ஃபீக்கும் இந்த விஷயத்தையும் குறிக்கிறார்கள். மனிதன் ஒரு நயத்தோடு பேசும் பொழுது, இன்னும் எத்தனை பேர் மார்க்கமே தெரியாது, ஆனால் எப்படி பேசுகிறார் பாருங்கள். அப்படி பேசுகிறார், இப்படி பேசுகிறார், ஆனால்
குர்ஆனும் ஆயத்தும் ஹதீஸும் அவருக்கும் இந்த ஆதாரத்துக்கும் மார்க்கத்துக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனால் அவருடைய பேச்சிற்காகவே எத்தனை பேர் அவரை பின்தொடர்வோம். அவ்வளவு சுவையாக பேசுகிறார். அவர் பேசினால் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். நீங்கள் எல்லாம் என்ன பேசுகிறீர்கள்? இதை மார்க்கம் தடுக்கிறது. ஏனெனில் லிமா யுஹதிஸுஹு ஹாதா அன்-நௌ' மின் அஸரின் ஃபில் குலூபி வஸ்-ஸமா' ஹத்தா ருப்பமா யுஸாவிரு ஹக்க ஃபி சூரத்தில் பாத்தில். சத்தியத்தை அசத்தியமாக பார்ப்பான், அசத்தியத்தை சத்தியமாக பார்ப்பான். அந்த அளவிற்கு பேச்சால் வசீகரிக்கப்படுவான். இந்த வசீகரம் ஒரு சூனியம். இதையும் மார்க்கம் தடுக்கிறது. அல்லாஹ்வின் அடியார்களை பாராக்க. யாரை போல? இந்த சூனியத்தை போல. சூனியத்தில் தான் அந்த வசீகரத்தை ஏற்படுத்தி நல்லா இருக்கும், இப்படி மாறுவார், அப்படி மாறுவார். அதே போலத்தான் பேச்சிலும் இதுதான். மார்க்க கல்வி இல்லாத அழிவை ஏற்படுத்தக்கூடியவர்கள் தூரமாக இருங்கள். உங்களுடைய மார்க்கத்தை அவர்களிடம் கொடுத்து விற்று விடாதீர்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இறுதியாக அல்லாஹ்வின் அடியார்களை பாரக்கல்லாஹு ஃபீக்கும் என்ன நாம் தெரிந்திருக்கிறோம் இந்த தலைப்பில்? பொதுவாக அல்ஹம்துலில்லாஹ் இது அனைத்துமே முஸ்லிம்கள் செய்யாமல் இருப்பார்கள் இன்ஷா அல்லாஹ் தஆலா. சத்திய அஹ்லு சுன்னவாதிகள் இப்படிப்பட்ட இந்த செயல்முறையிலிருந்து தங்களை தூரமாக்கி தான் கொள்வார்கள். ஆனால் இதை செய்பவரிடம் சென்று விடாதீர்கள். இதை செய்ய மனதளவு யோசித்து விடாதீர்கள். ஹராம். எப்படி நீங்கள் ஒருவருக்கு தீமையை நினைக்க முடியும்? அந்த தீமையை கொடுப்பதற்கு சிகரை தேர்ந்தெடுத்தீர்கள் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தீமை நினைப்பதே தவறு. அவர் அநீதி செய்தார் என்றால் அல்லாஹ்விடம் முறையிடுங்கள். அவர் தவறு செய்திருக்கிறார் என்றால் அல்லாஹ்விடம் முறையிடுங்கள். அல்லாஹ்விடத்திலிருந்து தீர்ப்பு தவறுமா? இந்த உலகத்தில் தண்டிக்கப்படவில்லை என்றாலும் மறுமையில் அதற்கான தண்டனை கிடைக்குமா கிடைக்காதா? அதை ஈமான் கொள்பவர்கள் தான் நாம். அல்லாஹ்விடம் விட்டுவிடுங்கள். மாறாக அவனுடைய துணியை எடுத்துக்கொண்டு அவருடைய ட்ரெஸ்ஸை எடுத்துக்கொண்டு அவர் சாப்பிட்றதை எடுத்துக்கொண்டு ஒரு இடம் போய் சூனியம் வைப்பதா? இது உங்களை இணை வைப்பில் தள்ளிவிடும். ஏனெனில் அல்லாஹ்வை மீறி விட்டீர்கள். அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய இந்த மறைவான விஷயத்தை அறிய ஆரம்பித்து விட்டீர்கள். அல்லாஹ் இதை குஃப்ரு, இதை இணை வைப்பு என்று மார்க்கம் சொல்வதை தாண்டி நீங்கள் உங்களை வரம்பை மீறி போய்விட்டீர்கள். இதைத்தான் மார்க்கம் தடுக்கிறது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படிப்பட்ட இந்த விஷயங்கள்லாம் அல்லாஹ்விடம் முறையிடுங்கள். தீமை நடக்கிறதா, அநீதி நடக்கிறதா, கையால் தடுத்து பாருங்கள். உங்கள் கையால் முடியும் வரை உங்களுக்கு அதை தடுத்து கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ். அப்படி இல்லை என்றால் அல்லாஹ்விடம் முறையிடுங்கள். அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையை இன்னும் செம்மையாகப்படுத்துவான். அதை விட்டுவிட்டு இந்த ஷைத்தானிய வழிகளை தேர்ந்தெடுத்து கொண்டீர்கள் என்றால் நமக்குத்தான் அழிவு. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. வஅகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சனிக்கிழமை என்றதினால் நாளை ஞாயிற்றுக்கிழமை என்றதால் கூடுதல் நேரம் எடுத்துக்கொண்டோம். அல்ஹம்துலில்லாஹ். நாம்